சிறுத்தை வதந்திகளையும் மக்கள் கொண்டுள்ள அச்சங்களையும் போக்கும் விதத்தில் ஈடுபடும் வனத்துறையினர். வணக்கம். இந்த மயிலாடுதுறை சிறுத்தை பார்த்திங்க அப்படின்னா பச்சைமலை கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு பார்த்திங்க இப்போ கடந்து வந்த பாதை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மயிலாடுதுறையில் ஃபஸ்ட்டு தென்பட்டது துறைநாடு பெட்ரோல் பங்க் கிட்ட தான் அதை ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா மூலமாக வச்சு உறுதி செஞ்சாங்க வனத்துறையினர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது மூவ் ஆகி ஆரோக்கியநாதபுரம், மயிலாடுதுறைக்குள்ளே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தில் தென்பட்டதாக ஒரு விவசாயி சொன்னதன் அடிப்படையில் அங்கே கால் தடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல முகாமிட்டு தேடிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது மூவாய் பார்த்திங்க அப்படின்னா கோமல் ஏரியாவில் உள்ள காஞ்சிவாய்ங்கிற கிராமத்தில் தடத்தை பார்த்ததாக ஒரு விவசாயி சொல்லி, ஆனால் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் அங்கே வனத்துறையினர் முகாமிட்டு அங்கே கூண்டுகள் அமைச்சு கேமரா வச்சு கண்காணிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு அது அரியலூர் மாவட்டம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அரியலூர் மாவட்டத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் பெருந்துறை உள்ள அரசு மருத்துவமனையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க. இது தகவல் தொடர்ந்து இருந்தது. இப்போ லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அது கடந்து பச்சைமலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் மயிலாடுதுறை மக்களுக்கு என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தை தான் அந்த அரியலூரில் பார்த்த சிறுத்தையா அப்படிங்கிற சில பேருக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அதை போக்குற விதத்துலையும் மக்களுக்கு இந்த குழப்பத்தை தீர்க்கிற விதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா டெல்டா மாவட்டத்தில் வனத்துறையினர் கூண்டுகள் வச்சு மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சிறுத்தை இருக்காது நிச்சயமாக. ஏன்னா இவ்வளோ அடிக்கிற வெயிலில் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த மக்களுடைய குழப்பத்தை போக்குறதுக்கும் பயத்தை போக்குறதுக்கும் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க வனத்துறையினர். நன்றி. இப்போ போ உள்ள போ போன்னு சொல்கிறேன். இங்கே உள்ளே வச்சுட்டு காலை ரெண்டு காலையும் வச்சுட்டு உள்ளே போகணும். அது நடு சென்டரில் வைக்கணும். எத்தனை வந்து பிடிக்கிறோம் போ சார் கொஞ்சம் மறக்காம சார். போ